வாங்க தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்த ஒரு முக்கியமான கட்சி தாவலை பத்தி விரிவா பார்க்கலாம். தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்துல ஒரு முக்கிய அரசியல் தலைவர் கட்சி மாறி இருக்காரு. இந்த மொத்த அரசியல் பரபரப்புக்கும் காரணம் முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கஃபீல் தான். ஆமாங்க, அவங்க அதிமுகல இருந்து இப்போ ஆளும் கட்சியான திமுகவுக்கு போயிட்டாங்க. திருப்பத்தூர்ல நடந்த திமுக விழாவுல இந்த மாற்றத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. சரி, திடீர்னு இப்படி ஒரு பெரிய முடிவு எடுக்க என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஒரு 4 முக்கிய காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல்ல 2021 தேர்தல்ல போட்டியிட அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, கட்சிக்குள்ள சில மூத்த தலைவர்களோட கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கட்சியில திரும்ப சேர்ந்த பிறகும் அவங்கள ஓரங்கட்டினதா சொல்றாங்க. இதெல்லாம் தான் அவங்க ராஜினாமா கடிதத்துல சொன்ன காரணத்துக்கு வழிவகுத்திருக்கு. தனிப்பட்ட காரணங்களால கட்சியில பயணிக்க முடியலன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த ஒரு கட்சி தாவல் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் எப்படி மாத்தும்? இது ஏதோ திடீர்னு நடந்த விஷயம் அல்ல. 2 பெரிய தேர்தல்களுக்கு நடுவுல நடந்திருக்கு. வேலூர், திருப்பத்தூர் பகுதிகள்ல இவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, அதுதான் முக்கியம். அப்போ இந்த கட்சி மாற்றத்தால 2 கட்சிகளுக்கும் என்ன தாக்கம்? அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவு, கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு இது காட்டுது. ஆனா திமுகவுக்கு தேர்தலுக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு பெரிய பலம் இது. இது ஒரு தனிப்பட்ட விலகலா இல்ல இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தோட ஆரம்பமா?